வணக்கம் நண்பர்களே. இந்தியன் ரயில்வேஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்தியாவினுடைய ஒரு உயிர் ஓட்டம், ஒரு லைஃப் லைன்னே சொல்லலாம். ஒரு நாளைக்கும் மில்லியன்ஸ் ஆஃப் பேசஞ்சர்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நெட்வொர்க். ரயில்வேஸில் நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின்ஸ் மெயினாக இஎம்யூஸ், லோக்கல் ட்ரெயின்ஸ், லாங் டிஸ்டன்ஸ் போகக்கூடிய எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ், அது இல்லாமல் கூட்ஸ் ட்ரெயின்ஸ், ஃப்ரைட் ட்ரெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இஎம்யூ பொறுத்த வரைக்கும் அதுக்கு தனியாக ஒரு இன்ஜின் முன்னாடி இருந்து இழுக்காது. அதுக்கு அந்த யூனிட் உள்ளே அந்த மோட்டர் இருக்கும். லாங் டிஸ்டன்ஸ் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ், இந்த சதாப்தி எக்ஸ்பிரஸ், மெயில்ஸ், பேசஞ்சர் ட்ரெயின்ஸ், அது இல்லாமல் கூட்ஸ் ட்ரெயின்ஸ், இதெல்லாம் பார்த்திங்கன்னா தனியாக ஒரு இன்ஜின் முன்னாடி இருந்து இருக்கும். இதுதான் லோகோமோட்டிவ் அல்லது லோகோ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மள நிறைய பேர் நம்ம ட்ரெயினில் ஏறி நம்ம போயிருப்போம், நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ஸில் ட்ரெயின்ஸை பார்த்துருப்போம். ஆனால் நம்மள நிறைய பேர் இந்த லோகோமோட்டிவ்ஸை கவனிச்சிருக்க மாட்டோம். இந்த லோகோமோட்டிவ்ஸ்க்குள்ளேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. மெயினாக இதை 2 வகையாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று டீசல் லோகோமோட்டிவ், இன்னொன்று எலக்ட்ரிக் லோகோமோட்டிவ். டீசல், எலக்ட்ரிக், இதை நம்ம ஆல்மோஸ்ட் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிவிடுவோம். டீசல் லோகோமோட்டிவ் பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் கலரில், ப்ளூ கலரில் இருக்கும். வரும்போதே பயங்கரமான சத்தத்தோடு வரும், மேலே ஸ்மோக் வரும். ஸோ இது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிவிடுவோம். எலக்ட்ரிக் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சத்தம் இல்லாமல் இருக்கும். மெயினாக இந்த ஒயிட் கலர்லேயும் ரெட் கலர்லேயும் லோகோமோட்டிவ் இருக்கும். அதுக்கு மேலே மண்டைக்கு மேலே இந்த பேண்டோகிராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. பேண்டோகிராஃப்ங்கிறது ஆண்டனா, அது மேலே கேபிளில் உராய்ஞ்சிட்டே போகும். ஸோ டீசல், எலக்ட்ரிக் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே ஐடென்டிஃபை பண்ணிவிடுவோம். ஆனால் அந்த டீசல், எலக்ட்ரிக் லோகோமோட்டிவ்ஸ் உள்ளேயே நிறைய வகைகள் இருக்குது. அதுக்குள்ளேயே அந்த நாமன் கிளேச்சர் இருக்குது. இது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்த வாட்டி நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயின்ஸை நீங்கள் பார்க்கும்போது இதை கவனிங்க. முதல்ல நாம் டீசல் ட்ரெயின்ஸ் எடுத்துப்போம். டீசல் ட்ரெயின்ஸை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதில் அதனுடைய அந்த டேர்ம், இதனுடைய அந்த வெரைட்டி அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு WDM2, WDM3A அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த WDM அப்படின்னு சொல்லக்கூடியது இதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். டபிள்யூங்கிறது ப்ராட் கேஜ். நமக்கு தெரியும் அந்த காலத்தில் இந்தியாவில் மெயினாக இந்த ட்ரெயின்ஸ்லாம் மீட்ரு கேஜில் போயிடுச்சு. மீட்ரு கேஜுங்கிறது அந்த ட்ராக்னுடைய, ரயில்வே ட்ராக்னுடைய அந்த விட்த்தை அளக்கக்கூடிய அந்த இதை ரெஃபர் பண்ணக்கூடிய லென்த்து தான் இந்த கேஜ்னு சொல்லக்கூடியது. மீட்ரு கேஜுங்கிறது 1 மீட்டர், ப்ராட் கேஜுங்கிறது 1.6 மீட்டர். இன்றைக்கி தேதியில் கிட்டத்தட்ட இந்தியா ஃபுல்லாகவே ப்ராட் கேஜில் தான் ட்ரெயின்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. ப்ராட் கேஜுங்கிறது நான் சொன்னது போல் 1.6 மீட்டர். அப்போ ப்ராட் கேஜில் போகக்கூடிய அந்த ஸ்பெசிஃபிகேஷனை கொண்ட அந்த லோகோமோட்டிவ், அந்த ட்ரெயின், இதை ரெஃபர் பண்ணுறதுக்காக அந்த டபிள்யூங்கிற வார்த்தை வச்சுருக்காங்க. அப்போ டபிள்யூங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒய்டு, அகலம், ப்ராட் கேஜ். டி அப்படின்ற சொல் பார்த்திங்கன்னா டீசல், இந்த எழுத்து டீசலை குறிக்குது. எம் அப்படிங்கிறது மிக்ஸ்டுனா பேசஞ்சர் ட்ரெயினையும் இந்த லோகோமோட்டிவ் இருக்கும், கூட்ஸ் ட்ரெயின் அதாவது ஃப்ரைட் ட்ரெயினையும் இந்த லோகோமோட்டிவ் இருக்கும்னு அர்த்தம். அதுதான் அந்த WDM இதனுடைய அர்த்தம். WDM2, WDM3A அப்படின்னு எழுதியிருக்கோம். அடுத்த வாட்டி கவனிங்க. WDM2 இந்த ரெட் கலரில் இருக்கும். இந்த டீசல் இன்ஜின் ரெட் கலர், க்ரீன் இதிலெல்லாம் இருக்கும். இதுதான் இந்தியாவிலே அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய டீசல் இன்ஜின் WDM2. லாஸ்ட் ஒரு 20-25 வருஷமாக மெயினாக அந்த WDM2 தான் யூஸ் பண்ணுறாங்க. கூட்ஸ் ஆகட்டும், பேசஞ்சர் ட்ரெயின் ஆகட்டும், இந்த லோகோமோட்டிவ் தான் இந்தியா ஃபுல்லாக மெயினாக யூஸ் பண்ணப்படுது. இதுக்கு அடுத்த அப்கிரேடட் மாடல், ஹை எண்ட் மாடல் பார்த்திங்கன்னா WDM3A. இது இல்லாமல் டீசலுக்குள்ளே இன்னொரு கேட்டகரி இருக்குது, WDP அப்படிம்பாங்க. WDP இந்த இன்ஜின்ஸை நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலான்னா, இது இந்த ஒயிட்டும் ப்ளூவும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட்டில் பாக்ஸ் டைப்பில் இருக்கும். டீசல் இன்ஜின் பார்த்திங்கன்னா 2 பகுதியில், ஒரு பகுதியில் கண்டிப்பாக பாக்ஸ் டைப்பில் இருக்கும். ஃப்ரண்ட்டில் ஷார்ப்பாக இருக்காது, பாக்ஸ் மாதிரி இருக்கும். மேலே ஒரு டூம் மாதிரி இருக்கும். அடுத்த வாட்டி இதை கவனிங்க. WDPன்னு எழுதியிருக்கும். WDPங்கிறது பேசஞ்சர் ட்ரெயின்ஸை மட்டும் இழுக்கக்கூடிய லோகோமோட்டிவ். W ஃபார் ப்ராட் கேஜ், D ஃபார் டீசல், P ஃபார் பேசஞ்சர். இது பேசஞ்சர் ட்ரெயினை மட்டும்தான் இழுக்கும். எக்ஸ்பிரஸ் ட்ரெயின், மெயில், சதாப்தி இதை மட்டும்தான் இருக்கும். டீசல் ட்ரெயினை இழுக்காது. இன்னொன்று WDG. WDGயும் WDPயும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் வெளியே பார்க்கும்போது. WDGங்கிறது கூட்ஸ் ட்ரெயினை மட்டும் இருக்கும், ஃப்ரைட் ட்ரெயின்ஸை மட்டும் இருக்கும். G ஃபார் கூட்ஸ், W ஃபார் ப்ராட் கேஜ், D ஃபார் டீசல், G ஃபார் கூட்ஸ். இதை நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம். WDP4, WDP4A இந்த மாதிரி அதில் அந்த வெரைட்டிஸ் இருக்கும். அடுத்த வாட்டி இதை கவனிங்க. அடுத்தது நாம் எலக்ட்ரிக் லோகோமோட்டிவ், எலக்ட்ரிக் இன்ஜின் வரும். எலக்ட்ரிக் இன்ஜினை நீங்கள் கவனிச்சிங்கன்னா WAP, WAP4, WAP5, WAP7 இருக்கும். அடுத்த வாட்டி கவனிங்க. இந்த WAPனுடைய ஃபுல் ஃபார்ம் என்னென்னா W ஃபார் ப்ராட் கேஜ், A ஃபார் AC, ஏசிங்கிறது இந்த எலக்ட்ரிசிட்டி அதை ரெஃபர் பண்ணக்கூடியது. P ஃபார் பேசஞ்சர் ட்ரெயின்ஸை மட்டும்தான் இது இருக்கும். இந்த WAP4, WAP5, WAP7 இதெல்லாம் மெயினாக பேசஞ்சர் ட்ரெயின்ஸை மட்டும் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் லோகோமோட்டிவ்ஸ். WAP4 ரெட் கலரில் இருக்கும். அடுத்த வாட்டி கவனிங்க. இதுதான் லாஸ்ட் ஒரு 20-25 வருஷமாகவே
பேசஞ்சர் ட்ரெயின்ஸ்க்கு மெயினாக யூஸ் பண்ணப்பட்ட லோக்கோமோட்டிவ் ரெட் கலரில் இருக்கும். வேப் 5 வேப் 7லாம் இதுக்கு அப்புறம் வந்த மாடர்னான மாடல்ஸ். வேப் 7 தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேதியில் பேசஞ்சர் ட்ரெயின்ஸ் இருக்கிற சக்தி அதிகம் வாய்ந்த இன்ஜின் இந்த வேப் 7 தான். கிட்டத்தட்ட ஒரு 6000 HP வரைக்கும் வரும். வேப் 5ங்கிறது இதனுடைய இழுசக்தி கம்மி, ஆனால் ஹை ஸ்பீடுக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க. வேப் 5 மெயினாக கம்பார்ட்மெண்ட்டை கம்மியாக இருக்கக்கூடிய வேகமாக செல்லக்கூடிய இந்த ட்ரெயின்ஸ், இந்த சதாப்தி, இந்த கத்திமான் எக்ஸ்பிரஸ், இதுக்கெல்லாம் மெயினாக வேப் 5 யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது இதில் எலக்ட்ரிக்லேயே கூட்ஸ்க்கு வரும். கூட்ஸ் பொறுத்த வரைக்கும் வேக்னு சொல்லுவாங்க. WAG, W ஃபார் ப்ராட்கேஜ், A ஃபார் எலக்ட்ரிசிட்டி, அதாவது AC, G ஃபார் கூட்ஸ். இந்த எலக்ட்ரிக் இன்ஜின்ஸ்லாம் கூட்ஸ் ட்ரெயினை மட்டும்தான் இழுக்கும், பேசஞ்சர்ஸே இருக்காது. உதாரணத்துக்கு வேக் 9 தான் இந்தியாவிலே மோஸ்ட் பவர்ஃபுல் லோக்கோமோட்டிவ். டீசல் எலக்ட்ரிக் எல்லாத்துலேயும் சேர்த்து மோஸ்ட் பவர்ஃபுல் லோக்கோமோட்டிவ் இந்த வேக் 9 தான். அடுத்த வாட்டி கவனிங்க, க்ரீன் கலரில் இருக்கும். 6000 HP இன்ஜின். அது மெயினாக அந்த லாங் டிஸ்டன்ஸ் ஃப்ரைட் ட்ரெயின்ஸ், இந்த கோல் எடுத்துகிட்டு போகிறது, ஆயில் எடுத்துகிட்டு போகிறதுக்குலாம் இந்த வேக் 9 லோக்கோமோட்டிவ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த வேப் 7 சொன்னேன் இல்லையா, இந்த வேக் 9 உள்ள கியர் ரேஷியோவை மாடிஃபை பண்ணி கொண்டு வந்தால் தான் இந்த வேப் 7. வேக் 9 தான் ஒரிஜினலான இன்ஜின், கூட்ஸ் எடுக்கக்கூடியது. இதையே கொஞ்சம் கியருக்குள்ளே கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி தான் வேப் 7 ஆன பேசஞ்சர் இன்ஜினை உருவாக்கியிருக்காங்க. வேக் 9 பொறுத்த வரைக்கும் இழுசக்தி தான் அதிகமாக இருக்கணும், ஹார்ஸ் பவர் அவ்வளோ தேவையில்லை. ஏன்னா அது கூட்ஸ் ட்ரெயின் தான் எடுக்க போகுது, நிறைய வெயிட் எடுக்க போகுது. ஆனால் இதை பேசஞ்சராக யூஸ் பண்ணால் இதுக்கு ஸ்பீட் அதிகம் தேவை. அப்போ கியர் ரேஷியோவை மாற்றணும். அப்போ அந்த கியர் ரேஷியோவை மாற்றி வேக் 9 தான் வேப் 7 யூஸ் பண்ணுறாங்க. வேப் 7 தான் மெயினாக லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயின்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். லாங் டிஸ்டன்ஸ் ஃபாஸ்ட்டாக போகிற ராஜ்தானி, டொரண்டோ, இதிலெல்லாம். அது இல்லாமல் மற்ற நிறையா சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின்ஸ்க்கெலாம் இந்த வேப் 7 தான் யூஸ் பண்ணுவாங்க. வேப் 7 தான் இந்த வேக் 9. ரெண்டுமே ஒன்று தான், கியர் ரேஷியோவில் மட்டும்தான் மாற்றம் இருக்கும். ரீசெண்டாக வேக் 12 WAG வைட் பாடி, A ஃபார் எலக்ட்ரிசிட்டி, G ஃபார் கூட்ஸ். இந்த வேக் 12ங்கிறது ரீசெண்டாக இந்தியன் ரயில்வேஸில் எடுத்துகிட்டு வரக்கூடிய இன்ஜின். இதுதான் இன்றைக்கி தேதியில் மோஸ்ட் பவர்ஃபுல். பட் ஆனால் இன்னும் இதை மெயின் ரூட்ஸ்க்கெல்லாம் கொண்டு வரல, இப்போ தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இப்போ வேக் 12 வந்துட்டதுனால இப்போ வேக் 9ஐயும் வேக் 12 ஓவர்டேக் பண்ணிடுச்சு. வேக் 12னுடைய ஹார்ஸ் பவர் 12,000 HP ஹார்ஸ் பவர். இதுதான் இன்றைக்கி தேதியில் மோஸ்ட் பவர்ஃபுல் லோக்கோமோட்டிவ் இன் இந்தியா. நன்றி.